ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜி வந்து செஞ்சுருந்தோங்க. பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேவலுக்கு எல்லாத்துக்கும் கேஜி வந்து ரிங் எடுத்து கட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த வீடியோ போட முடில. அதனால் இப்போது ஓகே, கேஜெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. சரி, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ரிங்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ரவுண்டாக ரிங்கு மட்டும் போட்டிருக்குங்க. நான் மேலெலாம் வந்துட்டு எதுவும் பண்ணல, ஓப்பனாக தான் இருக்குது. இப்போதைக்கு சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய பழைய மாட்டு சாலைங்க. அப்போல்லாம் 4-5 மாடு இருந்ததுனால சாலையில் மாடு இருக்கும். இப்போது நாச்சி மட்டும்தான் வச்சுருக்கோம். ஒரே ஒரு மாடு தான் வீட்டில் இருக்குது. அதனால் சாலை ஃப்ரீயாக இருந்தது. அதனால் ரிங் எல்லாத்தையும் இங்கே போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரீடர் வச்சுருப்போம். நைட் டைமில் மட்டும் ப்ரீடர் வந்துட்டு இதில் அடையும், இதுக்குள்ளே போட்டு வச்சுருவோம். மற்றது டே டைமில் உங்களுக்கே தெரியும், நம்மளது ஓப்பன் ப்ரீடிங் தான். எங்கேயாச்சும் காட்டில் எல்லாம் சுற்றிட்டு வரும். இப்போ கூட இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்தால் காட்டுறேன். பக்கத்தில் எதுவும் இல்லைங்க, அங்கேயோ போயிருக்கு. இந்த ஷெட்டில் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஷெட்லேயும் இல்லை. இங்கே ப்ரீடர் இருந்தால் சின்ன குஞ்சுங்கெல்லாம் இங்கே வராது. ப்ரீடர் இங்கேயும் இல்லை. ஓகே மக்களே, வாங்க அங்கே இங்கேயே பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து ப்ரீடர் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு இப்போதைக்கு கோழி எதுவும் இல்லை. மேலே வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்றதுனால இந்த அடை வந்துட்டு இந்த கோழியோடது. குஞ்சுங்களெல்லாம் இறக்கி விட்டு 4 முட்டை மட்டும் பொறிக்காமல் இருந்தது. 20 முட்டையை அதை வச்சுருப்பாங்க போல். இதில் ஒரு 14 குஞ்சோ 15 குஞ்சோ இருக்குது. மீதி வந்துட்டு 4 முட்டை மட்டும் அங்கே காலையில் தான் வந்து எடுத்து வச்சேன். நம்ம வெளியில் இருக்கிறதுனால வீட்டில் அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதில் ஒரு 14 குஞ்சோ 15 குஞ்சோ இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பெரிய கருப்பு. இதில் இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு 4 சிக்கு தான் இருக்குது. இதில் எப்பயுமே கம்மியாக தான் குஞ்சு பொறிக்குமே பெரிய கருப்பு. எப்பயுமே ஒரு 5 குஞ்சு 6 குஞ்சு அதுக்கு மேலே பொறிக்காது. முட்டை வந்து ஆனால் 10 முட்டை 12 முட்டை அந்த மாதிரி வைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரிங்கில் வந்துட்டு இதில் வந்து ஒரு சிறுவடை கோழி அவையும் வச்சுருக்காங்க. வீட்டு யூஸுக்காக, வீட்டில் எதுக்காச்சும் அறுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக சிறுவடை கோழி இதுலேயும் அவையும் வச்சுருக்காங்க. இந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 14 குஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு கோழி காமிச்சாலைங்க, சித்திரப்புள்ளி கோழி. அதோடைய போன பேட்ச் குஞ்சு அது. ஃபஸ்ட்டு பேட்ச் இதோடைய குஞ்சு அது. செகண்ட் பேட்சோட குஞ்சு வந்து நான் காட்டுறேன். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். இப்போ பொறிச்சிருக்கிறது வந்து 3rd பேட்ச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சோடைய சிக்கு. இது இப்போ தான் ஒரு 6 மாதம் அந்த லெவல் தான் இருக்கும். இன்னும் இதாகலை. இன்னும் முள் கொஞ்சம் கூட தட்டலை, இளம்பட்டா. அப்புறம் அங்கே பாருங்கள் ப்ரீடர் அங்கே ஒன்று நிற்கிது. இன்னொன்று பெரிய ப்ரீடர் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. இது வந்து சின்ன சைஸ் தான், ஒரு 4.5 கிலோ அந்த சைஸ் தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஒரு 5.5 to 6 கிலோ வெயிட்டில் ஒரு ப்ரீடர் இருக்குது. அது வந்துட்டு அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே எங்கேயாச்சும் கண்ணில் பட்டதுன்னா காட்டுறேன். இந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்துட்டு கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. இது போன தடவை அடை வச்சதில் ஒரு மாதிரி கழுத்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிட்டு நரம்பு ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சு. கோழி ரொம்ப வீக்காக இருந்தது. கழுத்து அண்ணாந்துக்கிட்டே தான் இருக்கும், கீழேயே குனிய முடியாது அதால். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கன்னி இடையிலேயே ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே அந்த மாதிரி ஆனதுனால கோழி ரொம்ப சைஸாக போயிடுச்சு. ஒரு 2.5 கிலோ அந்த சைஸு தான் இருக்கும். சரி, ரெடியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. அவ்வளோதான். அங்கே பாருங்கள், அங்கே போதில்லை, அதுதாங்க அங்கே படுத்திகிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த குஞ்சுங்க தான் நான் இப்போ காமிச்ச அந்த கோழியோடைய 2வது பேட்ச் குஞ்சுங்க. இப்போ தான் இதை பிரித்து விட்டு திரும்ப இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. நம்மளது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் கோழி குஞ்சியே பிரித்து விடுங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு கோழி குஞ்சோடியே இருக்கும், காட்டுறேன். இங்கே இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்துட்டு கோழி குஞ்சே எல்லாம் ஒவ்வொரு கோழி குஞ்சும் 1 கிலோ சைஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு இன்னுமே பிரித்து விடல. கோழி கூட்டிக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் நானே கோழி குஞ்சு எல்லாத்தையும் வேறு சைடு எங்கேயாச்சும்
விட்டுறலாம். விட்டுட்டு கோழியை திரும்ப முட்டை வைக்கிற மாதிரி சேவலோடு போடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா 1 கிலோ சைஸ் வந்ததுக்கப்புறமும் பிரித்து விடலைன்னா ரொம்ப இது, அதனால் அது பிரிச்சிடலான்ட்டு இருக்கேன் நானாவே. இங்கே வந்துட்டாருங்க மக்களே, பெரிய ப்ரீடரை சொன்னால வேறு எங்கேயாவது இருந்தால் காட்டுறேன் கண்ணில் பட்டான்ட்டு. இங்கே இருக்கு இவர் தான் அது. இவருக்கு இறங்கினது அங்கே இருக்க பட்டா வந்து இவருடைய போன பேட்ச் சிக்கு, போன வாட்டி இவருக்கு இறங்கினது அந்த பட்டா அங்கே நிற்கிறது. அப்புறம் இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மைசூர்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் ஒரு வாட்டி. இப்போ தான் 2 சிக்கோடு இருக்குது. பார்க்கணும், அதில் தான் சண்டை பார்க்கணும். சண்டை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் அதோடைய லைன் அப்படியே நிறுத்தணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா கொண்ட ஃபீமேல் ஒன்று வயிற்றில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு கோழி கழுத்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்ல, அதோடைய பேட்ச்சு, அது கூட பிறந்த கோழி இந்த ஒன்று வயிற்றில் இருக்குது. வயிற்றில் இருக்க கோழிங்க மட்டும்தாங்க இங்கே இருக்கும், மற்றதெல்லாம் வந்து போயிடும் அங்கங்கே வெளியில். இதுவும் பார்த்திங்கனாக்கா இது நல்லா பொன்றத்தில் இது ஒரு சிறுவடை கோழி. இதோடைய குஞ்சு தான் இங்கே சைடில் நிற்கிறது. அது பெரிய ப்ரீடரில் இறங்கினதுனால அது குஞ்சு கொஞ்சம் நல்லா ஹெவி சைஸ்லேயே விழுந்துருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஆனால் சிறுவடை தான் மேக்ஸிமம் அறுத்துருவோம். அப்படியும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 கோழி மட்டும் எப்பவும் வீட்டில் சிறுவடை கோழி வச்சுருப்போம். அதில் வர குஞ்சுங்கெல்லாம் வீட்டு யூஸுக்கு வந்து அறுத்துருவோம். ஏன்னா வில்லேஜ் தான் நம்ம, கோயிலுக்கு அதுக்கெல்லாம் வீட்டில் கோழி விடுவாங்க எப்போயுமே சேவல். அதுக்கெலாம் வந்து இந்த கோழிங்களை வந்து யூஸ் பண்ணிடுறது, சிறுவடை கோழிங்களை எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கன்னியோட அவையும் வச்சுருக்கு. இது தொடரத்துக்கு விடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதோடைய தாயுமே வந்து கொஞ்சம் அக்ரெசிவில் வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய போட்டை இருக்கும், அதோடைய விடை இது எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இதை தூக்குறது தான் பெரிய விஷயமே. வேறு ஒரு பக்கம் திரும்ப வச்சு டப்புன்னு தூக்கிடுவாங்க. விடவே மாட்டேன்து. அது ஏங்க அதுக்கிட்ட போய் தொல்லை பண்ண இருக்கட்டும். எவ்வளோ வச்சுருக்காங்க? 3, 6, 9, 10, 11, 12, 13, 16 முட்டை பக்கமாக வச்சுருக்காங்க. அப்போயே ஒரு 12 முட்டை அந்த மாதிரி தான் வைப்பேன் நான் வச்சேனாக்கா. இது அம்மா தான் ஆனால் இப்போ ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அதனால் அப்படியே முட்டை, அது வைக்கிற முட்டையை அப்படியே வச்சுருவாங்க போல். 16 முட்டை வச்சுருக்காங்க. அந்த இதில் சித்திரப்புலி கோழிலையும் 19 முட்டை பக்கம் வச்சுருந்துருப்பாங்க போல். அதில் ஒரு 14 குஞ்சு பொரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு லைனேஜுங்க. ஆனால் இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக மண்ணள்ளி எப்படி கொட்டி வச்சுருக்குன்ட்டு. இப்போ தான் 1 ஹவருக்குள்ள அவ்வளோ தண்ணி வச்சு திரும்ப தண்ணி மாற்றணும். நம்மளும் இதோடைய லைனில் ஒரு சிக்காச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நடக்கவே மாட்டேன்து நமக்கு. ஏன்னா இதோட சண்டை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் என்னன்னு தெரில, அது ஏதோ நமக்கு ரொம்ப வேணுன்ற லைனேஜில் தான் வந்து சிக்ஸே நமக்கு மாட்டாது. அது மாதிரி ஆகிட்டுருக்கு. இதில் ஒவ்வொரு வாட்டி பொரிக்கிறது 4, 3 அப்படி தான் பொரிக்கும். அதுவும் வந்துட்டு நமக்கு கை கிடைக்காது. ஓரளவுக்கு பெருசாகவும் அப்புறம் வேறு ஏதாச்சும் காக்காவோ குருவியோ அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு 3 கேஜிக்கு அபோவில் இருக்கிறது இந்த ஒரு பொட்டை தான் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். அதில் இருந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும், 4 கிலோ 4.5 கிலோ ஃபீமேல் எல்லாம். அதெல்லாத்தையும் நிறுத்திட்டோம் இப்போ. ஏன்னா அதில் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. முட்டையை உடைச்சிருது, இல்லைன்னா முட்டை எங்கே வேணாலும் முட்டை இட்டுட்டு வந்துடுது. அதனால் நிறையா ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் அதெல்லாம் நிறுத்திட்டு 3 கேஜி ஆவரேஜ், அதுக்கு மேலே வேணான்னு சொல்லி 3 கேஜி லைன் மட்டும் நிறுத்தி வச்சுருக்கோம். இது ஒன்று மட்டும்தான் இதுலேருந்து ஒரு லைன் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபோவ் 3 கேஜியில் நிறுத்தி வச்சது. இது ஒரு ஃபீமேல் தான், ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபீமேல், அதனால் அப்படியே நிறுத்தியிருக்கு.
பார்ப்போம். இந்த வாட்டியாச்சும் 3 குஞ்சு இருக்குது, இதுலையாச்சும் எதனா ஒன்று கை கிடைக்குதான்னு பார்ப்போங்க. இங்கே ஒரு ஃபீமேல் கன்னி வேடை இப்போ தான் அவையும் வச்சுருக்கு. அங்கே இப்போ ஒரு கன்னி வேடை ஒன்று அவையும் வச்சுருந்ததில்ல, அதோடைய சேம் பேட்ச். ரெண்டும் வந்து ஒரே பேட்சில் பறித்தது, ஒட்டுக்காகவே அவையும் படுத்துருக்கு. பாருங்கள், சேவல் மிதித்து முடியெல்லாம் வெட்டி இருக்குது முதுகுலெல்லாம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைனில் இதுதான் பிரச்சனையே. அவையும் வச்சிட்டாலும் தொடரத்துக்கு கூடாது, குஞ்சு பறிச்சிட்டாலும் அது குஞ்சுங்களை பிரித்து விட்ற வரைக்கும் பக்கத்தில் போகிறதுக்கே கூடாது. அடிச்சுட்டே கிடக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோழி அவையும் வச்சுருக்கு. இதுவும் ஒரு நல்ல லைனேஜ். இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வச்சுருக்கோம். அவையும் வாங்கிட்டு வந்தது இது வெளியில். இதோடைய லைன் ஒரு சண்டையை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கு. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தோம் வெளியில் ஒருத்தர்கிட்ட. அவருடைய லைன் தான் இது. கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிது, கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இப்போது இதாகிருக்கு, அவையும் படுத்துருக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃபீமேலே வந்து தாய் கோழியே 4.5 கிலோங்க. நான் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு என்றைக்கா போனேன்னா நம்ம எடுத்து அந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன், இதோடைய தாய் கோழி வீடியோவை. நம்ம இது எடுத்த இடம்லாம் இங்கே பக்கத்தில் தான், பட்டு நம்ம வெளியில் இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி போக முடில. பாருங்கள், நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன், திரும்ப இன்றைக்கி இங்கே இருக்கேன். திரும்ப நாளைக்கு காலையில் கிளம்பி நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணுங்க. அதனால் நமக்கு ட்ராவலிங்கும் வந்து அங்கேருந்து வரத்துக்கு 5 ஹவர்ஸ், போகிறதுக்கு 5 ஹவர்ஸ்னால் 10 ஹவர்ஸ் நமக்கு போயிடுது. நம்ம லீவ்லேயே வந்தாலும் இங்கே ஒரு நாளைக்கு மேலே இருக்க முடியல, அடித்து பிடிச்சி வர வேண்டியதாக இருக்குது. திரும்பவும் அதே மாதிரி அவசரமாக போக வேண்டியதாக இருக்குது. பார்ப்போங்க இதோடைய இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இதுலேருந்து சிக்ஸ் எடுத்து தான் சண்டை பார்க்கணும். நம்ம அதோடைய சேவல் சண்டையை மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவரே கொடுத்தாரு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சண்டை பார்க்கலாம். மற்றது எதுவும் இங்கே இல்லைங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே இதுங்க காடு கரடு அந்த மாதிரி தான். ஃபுல்லாக சுற்றுறதுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். வந்ததுன்னா 3 ஷெட்லேயும் அங்கங்கே அடைஞ்சிரும். இதில் இந்த ஷீட்டில் ஒரு ஷெட் இருக்குது, இதில் ஒன்று போட்டிருக்கு, இங்கே கொஞ்சம் அடையும். அப்புறம் அங்கே இப்போ பார்த்தோம்ல அந்த சாலையில் கொஞ்சம் அடையும். அப்புறம் அந்தாண்ட அந்த ப்ரீடர் இருக்கான்னு பார்க்க போனோம்ல, அந்த ஷீட்டு சிமெண்ட் ஷீட்டு போட்டது அதில் கொஞ்சம் அடையுங்க. அதனால் எல்லாம் அங்கங்கே வந்து அடைஞ்சிரும். ஓகே மக்களே, திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ இந்த மாதிரி வேணும்னு எதாவது சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய். இவங்க தான் மக்களே அந்த பெரிய கருப்பு காமிச்சோம்ல, அதோடைய ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்குங்க. அவர் எங்கேயோ போய் இவ்வளோ நேரமாக ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து அந்த கூண்டில் ஒரு சிறுவடை கோழி ஒன்று படுத்துருக்கு முட்டை வைக்கிறதுக்காக. அதுக்கிட்ட மவஞ்சிட்டு நின்றுருக்குது. போய் நல்லா எங்கேனா ஒன்று போய் காட்டில் ஊரை சுற்றிட்டு எந்நேரத்துக்கு வருது பாருங்கள். அது எவ்வளோ 9 குஞ்சோ 10 குஞ்சோ வச்சுருக்குங்க. எந்த ஒரு கூண்டு கூட விடாது, எல்லா கூண்டுலேயும் யார் இருக்கா எந்த கோழி இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு சுற்றுங்க.